ஜிம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் கடந்த திங்கட்கிழமை மார்ச் 24 இப்போ நம்ம நிற்கிற இடம் எது தெரியுமா? சவுக்கு சங்கர் வீடான சத்தியமூர்த்தி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது. அங்கே தான் பயங்கரமான கொடுமைலாம் நடந்தது. கழிவுநீர் மற்றும் மலம் கலந்த இதுதான், இந்த வழியாக தான் வந்திருக்காங்க. வந்தவங்க இதுதான் அவங்களுடைய மெயின் டோர். இந்த இதில் தான் அவங்க அம்மா கமலா என்ற 70 வயதவங்க இருந்தாங்க. அப்போ தான் காலையில் 9 மணிக்கு தான் இங்கேருந்து சவுக்கு சங்கர் கிளம்பி போயிருக்காங்க. அப்போ இதே மாதிரி வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, சவுக்கு சங்கர் 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது மார்ச் 24 நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ பதிவிட்டார். அதில் அம்பேத்கர் தொழில் முன்னேற்றம் என்ற ஸ்கீம் தமிழக அரசு, அதில் துப்புரவு பணியாளர்களுடைய உங்களை தொழில் முனைவோர்களை மாற்றுவதற்காக அந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் ஏறக்குறைய 150 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கார். இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வை பெருந்தொகைக்கும் மற்றும் இன்னொருக்கும் கூட்டு இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் அவர் ஏற்பாட்டில் துப்புரவு பணியாளர்கள் ஒரு 50 பேர் 2 மினி பஸ்ஸில் வந்தார்கள். அவர்கள் சவுக்கு சங்கர் வீடு இருக்கிற வீட்டை தட்டினார்கள். ஆனால் கதவு திறக்கவில்லை அந்த அம்மா. யார்? சவுக்கு சங்கருடைய அம்மா. அதனால் அவர்கள் பின்வாசல் வழியாக கதவை உடைத்து கொண்டு உள்ளே செல்ல முற்பட்டார். அப்பொழுது அந்த அம்மா அதை தடுக்க முற்பட்ட போது வாளில் கொண்டு வரப்பட்ட கழிவுநீர் மற்றும் மலம் அவற்றை எடுத்து டைனிங் டேபிள் மற்றும் படுக்க அறையில் தெளித்து உள்ளார்கள். காரணம், அந்த வீடு மட்டுமே அவ்வளோ அலங்கோல செய்யப்பட்டது. அப்பொழுது காவல்துறைக்கு சவுக்கு சங்கர் 100க்கு கால் செய்து இதே மாதிரி தன்னுடைய வீட்டில் 50க்கும் மேற்பட்டவர்கள் பயங்கரமான ரவுடிசம் செய்கிறார்கள், பொருட்கள் உடைக்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் மலம் இவற்றை எல்லாம் தெளிக்கிறார்கள், மிக கொடூரமாக செய்திருக்கு. ஆனால் 100க்கு ஃபோன் செய்து அங்கிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அதாவது நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் அப்படி என்று சவுக்கு சங்கரை அங்கேயே தடுத்து நிறுத்தியிருக்கிறார். காரணம், வந்தவர்கள் அவரை போட்டு தள்ளிவிடுவார்களோ என்ற பயம்தான். உண்மையிலேயே இந்த படுபாதக செயல் தமிழகத்தில் எங்கும் நடைபெறவில்லை. இந்த பகுதி மிகவும் பணக்காரர்கள் வாழும் பகுதி. இவ்வளவு உள்ளே அவர் குடியிருக்கிறார் என்பது
மிக மர்மமாகவே இருந்தது. இது போலீஸ் துறைக்கு தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே ஆளும் அரசாங்கத்தை பற்றி பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் ஊழல் குற்றச்சாட்டுகளையும் வைத்ததாலும் ஏற்கனவே காவல் பெண் காவலர்கள் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அப்போது தங்கள் இதுண்டு அதனால் இது காவல்துறையும் அவர் பகைத்து கொண்டார் முற்றிலும். அதனால் அவர் மீது பலவிதமான கேஸுகள் போட்டு வழக்குகள் போட்டு, ஏன் அவர் 3 கிலோ கஞ்சாவும் வைத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டது. ஏன் ஓராண்டு பெயிலில் வர முடியாத அவருக்கு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது அவர் கை உடைக்கப்பட்டது. அந்த வழக்கில் திருச்சி டிஜியாக இருந்த வருண், அந்த வருண் யார் என்றால் சீமானுக்கும் காவல்துறை வருணுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கின்ற முட்டல் மோதல் தான் அந்த வருண். அவருடைய பர்சனல், யாருடைய பர்சனல், சவுக்கு சங்கருடைய போனிலிருந்து பலவிதமான வீடியோக்களை எடுத்து குறிப்பிட்ட, அதாவது திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட ஆதரவான யூடியூப் மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு அனுப்பியுள்ளார். அதில் அவர் மாலதி என்ற பெண்ணுடன் மிக நெருக்கமாக இருப்பது போல் இருந்தது அப்படி என்று பதிவு செய்யப்பட்ட. உண்மையிலே இந்த நடப்பதற்கு காரணமே அந்த, அதாவது செல்வ பெருந்தகை மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. அதாவது துப்புரவு பணியாளர்கள் தொழில் முனைவோர்களை மாற்றுவதற்கான அம்பேத்கர் தொழில் முன்னேற்றம் திட்டத்தின் மூலமாக, அதாவது கழிவுகளை அகற்றுவதற்கு அந்த வண்டி, அதில் தான் ஏறக்குறைய 150 கோடி அளவிற்கு ஊழல் நடைபெற்றது. அதனால் நாங்கள், அது மட்டும் இல்லை, துப்புரவு பணியாளர்கள் குடித்துவிட்டு படுத்து கொண்டிருக்கு, எந்த வேலையும் செய்வதில்லை என்று தவறான கருத்துக்கு சொல்லப்பட்டது. அதாவது இந்த கான்ட்ராக்டை எடுத்தது மூலம் அவர்களுக்கு மாதம் ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து விட்டுருவார்கள், அது கொடுத்து விட்டு படுத்து விடுவார்கள் என்பது தான் சொல்லப்பட்டது. இதில் செல்வ பெருந்தகை உடைய சம்பந்தம் இல்லை என்று அவர் சொல்கிறார். ஆனால் வாணிஸ்ரீ விஜயகுமார் அவர் அந்த அடியாட்களோடு வரும்போது அதை தன் ஃபேஸ்புக்கில் லைவாகவும் காட்டியிருக்கிறார். அப்படி இருந்தும் காவல்துறை இடம் சவுக்கு சங்கர் புகார் அளித்தும் எந்த விதமான எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. சொல்கிறப்ப இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், வீட்டில் மலம் போட்டிருக்கிறார்கள் கழுவிதான்ட்டு அப்படி தட்டி கழிக்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கானது, ஏனென்றால் இதில் மாநகர காவல் கமிஷனர் அருணுக்கு இது சம்பந்தம் இருப்பதாக அருண் சொல்கிறார். அதனால் அவர் இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைத்து, அதாவது தமிழக காவல்துறை அதிகாரிக்கு கடிதம் மூலம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இப்பொழுது சிபிஐ செல்லும். இப்பொழுது இந்த, அதாவது மார்ச் 24 கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவத்தில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவே இல்லை என்பது மிகவும் கொடுமை. ஏனென்றால் இது போலீஸ் பக்கத்தில் தான் கீழ்ப்பாக்க காவல் நிலையம் இருக்கிறது, ஏன் வரவில்லை? அதுவும் 2 வண்டிகளில் 50க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். அதுவும் துப்புரவு பணியாளர்கள் சீருடைகள். ஆனால் அவற்றில் ஒருவர் மட்டும்தான் சென்னை மாநகர கார்ப்பரேஷன் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர். மீதி பேரெல்லாம்
இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்துள்ளது. ஏன் இப்படி இது ஒரு அலங்கோலமான வன்மையான யாரும் செய்ய முடியாத ஒரு வீட்டில் கழிவுநீர் இந்த சம்பவம் நடந்த பிறகு வீட்டை உடனடியாக காலி செய்யும்படி சவுக்கு சங்கருக்கு சொல்லி உள்ளார். அது மட்டும் இல்லை, அவர் தனியாக யூடியூப் நடத்துகிறார் டி நகர், அதையும் காலி செய்ய உள்ளார். இப்பொழுது நான் எந்த விதமான ஆக்டிவிட்டியிலும் இறங்கப் போவதில்லை. ஏனென்றால் என் அம்மாவுடைய உயிருக்கே ஆபத்து விளைந்து விட்டது. எனக்கு என் அம்மா உயிர் தான் முக்கியம். நான் பலவிதமான குற்றச்சாட்டுக்கள் ஊழல்களை வெளியே கொண்டு வந்துள்ளேன் ஆளும் அரசாங்கத்தின் மீது. அப்பொழுது யாரும் எனக்கு ஆதரவு அளிக்கவில்லை. இப்பொழுதும் ஆதரவு அளிக்க யாரும் அளிக்க, ஏன்னா அவர் பலவிதமான வார்த்தைகளால் எல்லோருமே குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அது ஆளு அரசாங்கம் மட்டுமல்ல, குறிப்பாக பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் மீதும். உண்மையிலே உண்மைதான். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பத்திரிகையாளர் சரி ஊடகவியலாளர் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது தவறே இல்லை. அவர் முழுக்க அப்படிப்பட்டவர் தான். அது நடந்தது சரிதான், இது ஒரு பாடம் என்று சொல்கிறார். எந்த விதத்திலும் அவர் எப்படியாவது சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் மனசாட்சி ஒன்று இருக்கிறது. மாநில முதல்வரான திரு ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படி இருக்க இது எப்படி நடந்தது? இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அவர்கள் 2 வண்டிகளில், அது ட்ரம்மில் கழிவு நீரோடு மலம் கலந்து கொண்டு வரப்பட்டது. இங்கெல்லாம் இறைத்தார்கள். இப்படி கொண்டு வந்து இறைத்தவர்கள் இங்கிருந்து இந்த இதுதான் மெயின் வாசல், இதுக்குள்ளே போக முடியாது. அதனால் இவங்க பின்னாடி வந்து இப்படி வந்திருக்காங்க. இப்படி வந்தவங்க இங்கிறது தான் பின் கதவை உடைத்து அது உள்ளே போந்திருக்கா. அப்பொழுது தான் சவுக்கு சங்கர் அம்மா அந்த கதவை அவர்கள் உடைத்து உள்ளே வராமல் தடுத்து பார்த்தார்கள். ஆனால் முடியவில்லை. அவர்களுக்கு வயது 70. உண்மையிலே அவர்கள் உயிரோடு இருப்பது ஒரு அதிசயம்தான். ஏனென்றால் வந்தவர்கள் ஏறக்குறைய 50 பேர். அவரை தள்ளிவிட்டு வீடு முழுவதுமே கழிவு நீராலும் மலத்தாலும் அள்ளி தெளித்து விட்டார்கள். டைனிங் டேபிள், படுக்கும் அறை, மெத்தைகள் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை அரங்கேறிக்கிறது சவுக்கு சங்கர் வீட்டில். உண்மையிலே இதுக்கு இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், செல்வை பெருந்தகை, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அப்படி வந்தவர்கள் காங்கிரஸ்கான அதற்கான அடையாள அட்டை காண்பிக்க சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நான் இது வன்மையாக தடுக்கிறேன். ஏன் இப்படி ஒரு ஊழல் நடந்திருப்பது என்றால் அவர் ஏன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கலாமே, இல்லை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கலாமே என்று சொல்கிறார். உண்மையிலேயே அந்த பானஸ்டி ஆறாவது அந்த குண்டாசை அழைத்து கொண்டு வந்தவர்கள், துப்புர பணிவு போல் வேஷத்தில் வந்தவர் அழைத்து கொண்டு வந்தவர் அவர்தான். அவருடைய ஃபேஸ்புக்கில்
தாய்மானவர் என்று சொல்லி செல்வ பெருந்தகை இருக்கிறது. செல்வ பெருந்தகை யார் என்றால் 5 கட்சி அமாவாசை சொல்லலாம். ஏன்னா அவர்கள் புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, புதிய நீதி கட்சி, இப்படி பல கட்சிகளுக்கு தாவிதான் இப்பொழுது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகியுள்ளார். அவரை இன்னும் ஒன்று சொல்கிறார்கள், அவர் ஒரு 150 ஆண்டுகளான கட்சிக்கு இப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வந்து இருக்கிறார்கள். அவர் ஒரு இது சொல்கிறார், சவுக்கு சங்கர் ஏன் எம்மேல் இப்படி ஒரு பழி போடுகின்றார்? அவருடைய மச்சான், அதாவது சவுக்கு சங்கருடைய தங்கையை சசிகாந்த் செந்தில், அதாவது காங்கிரஸ் எம்பி, அவர் திருவள்ளூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்குவதற்கு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று குற்றச்சாட்டு வைக்கிறார். உண்மையிலே சசிகாந்த் செந்தில் ஒரு IAS அதிகாரி, ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். அப்படி இருக்க இப்படி ஒரு செயலை அவர் செய்து இருப்பாரா? தன் மச்சான் முன்னங்கேட்ட சசிகாந்த் செந்திலுக்கும் சவுக்கு சங்கருக்கும் இடையே 3 வருடங்கள் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகையால் நடத்தப்பட்டதா இல்லை யாரால் நடத்தப்பட்டது என்பது CPI விசாரித்து அறுக்கும்போது தான் இந்த விவகாரம் வெளியே வரும். உண்மையிலே சவுக்கு சங்கர் ஒரு உத்தமர் என்றும் சொல்ல முடியாது. அவர் ஒரு விசில் ப்ளோவர். அவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கிறதா எதுவும் தெரியாது. போகிற போக்கிலே இப்படி அள்ளி தெளிக்க உண்ணங்கேட்டால் அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்க. உண்மையிலே 2016 2021 எடப்பாடி ஆட்சி எதிர்த்து அவர் பலவிதமான வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது இந்த திமுக மிகவும் நெருக்கமாக இருந்தது. உண்மையிலே இதுதான் இந்த ரவுடிசத்தினுடைய பின்புலம். நாம் நேரடியாக களத்துக்கு வந்தே இதை பதிவு செய்து உள்ளோம். உண்மையிலே இது பார்க்கும்போது ஒரு பணக்காரர்கள் வாழ்கின்ற வீடு இப்படி அரங்கேற்றி இருப்பது மிக பெரிய கொடுமை. இப்பொழுது இந்த விவகாரம் தேசிய அளவில் விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. ஆனால் ஆளும் அரசு இதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையோ இல்லை, இதன் மீது எந்த விதமான அறிக்கையோ எதுவும் வெளிவ உண்ணங்கேட்டுள்ள திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் மதிமுக தலைவர் வைகோவை இவற்றை கண்டித்துள்ளார்கள். அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே ஆளும் அரசாங்கத்தின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் வைக்கக்கூடாது என்ற ஒரு பயமுறுத்தலை உருவாக்கி உள்ளது இந்த நிகழ்வு. இப்படி சென்றால் இன்னும் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் மே வரலாம். இது சட்டம் ஒழுங்கை இப்படி பாதிச்சிருக்கும்போது ஆளும் அரசு எவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் மக்கள் பொங்கி எழுவார்கள். அதாவது 1991-96 ஜெயலலிதாவுக்கு எந்த நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை 2001 2026 வரைக்கும் ஆளுகின்ற திமுக அரசு சந்திக்கலாம். ஏன் கொளத்தூரில் நிற்கின்ற ஸ்டாலினை தோற்கடிக்கலாம். மக்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம். பொதுமக்களுக்கு வேண்டியது பாதுகாப்பு இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடிகிறதா என்பது தெரியவில்லை. இவற்றை குற்றச்சாட்டாக எடுத்துக்கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சந்தித்துள்ளார். இந்த வழக்கு
எப்படி செல்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.